படவேட்டம்மா, நாகாத்தம்மா, செல்லம்மா ரொம்ப அதீத சக்தி. நான் இன்றைக்கி இந்த வெளி உலகத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அந்த அம்மா தான் காரணம். 98 அஸ்ட்ராலஜி முடிச்சு கூட நான் வெளி உலகத்துக்கு வரல. ஜோதிடராக, ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு கல்வியாளராக, சமூக சேவகமாக, அந்த மாதிரி நிலையில் தான் நான் இருந்தேன், என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக. ஆனால் இந்த அம்மா தான் அஸ்ட்ரோ டாக்டர் லக்ஷ்மியாக கொண்டு வந்து அருள்வாக்கு வரவழைச்சு இவங்களும் சமயபுரத்தான் வந்தது தான். இவங்களோட சிறப்பு அம்சம் என்னென்னா, இங்கே சொல்ல அம்மாவை நான் கூப்பிட்டும்போது வருவாங்க. நீங்கள் என்னோடய நிறைய எபிசோடு பாருங்கள், இதுவே தெரியுமான்னு தெரியாது. இந்த அம்மாவை கும்பிட்டுட்டு வந்தேன்னா என் கண்களே அப்படியே நீல கலராக மாறிடும். இந்த அம்மாவை வழிபட்டு வந்தேன்னா நாகத்தோட கண்ணாக என் கண்ணு மாறிடும். அந்த அளவுக்கு இந்த அம்மா அவ்வளோ அழகாக எனக்குள்ளே வந்துடுவாங்க. கூப்பிட்டும்போது அப்படியே ஓடி வந்துடுவாங்க இந்த அம்மா. இதே மாதிரி தான் வாமான்னு கூப்பிட்டுட்டு போனேன். பல்லூர் பிரித்திங்கரா கோயிலுக்கு போகும்போது பார்த்தா வழி நெடுங்க இங்கேருந்து அரக்கோணம் அணைக்கட்டாப்புத்தூர்லேருந்து பல்லூர் பிரித்திங்கரா கோயில் போகிறேன். வழியெல்லாம் என் பையன் நாகம்மா தெரியுதுன்னா நான் வயல் வரப்புன்னு நினச்சிட்டேன். ஆனால் அங்கே போனால் ஆறுலேருந்து வந்த ஒரு மகளுடைய உடம்புல நான் படவேட்டம்மன் வந்திருக்கேன், நாகாத்தம்மா வந்திருக்குன்னு சொன்னாங்க. இவங்க ஆக்சுவலாக சாமியாக நாகம்மா யாரையும் தொட விட மாட்டாங்க, என்னையே தொட விட மாட்டாங்க. ஆனால் இந்த விக்கிரகத்தை மட்டும் எங்கள் அம்மாவை கொஞ்சிப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லை, எவ்வளோ பெரிய விஷயங்கள் நாங்கள் மீண்டு எழுந்து உள்ளே வரோம் குலதெய்வத்துக்கு போனோன்னு. இன்றைக்கி செல்லியம்மாவும் ஆதித்ய சோழன், அவருடைய ராஜராஜ சோழன் அப்பா கட்டின அந்த அம்சம், அந்த காலத்து கோயில். அங்கே செல்லியம்மாவும் கொவ்வை செவ்வாயில் குமிச்சிரிப்புன்னு இருந்தாங்க. இங்கே கருமாரியம்மனும் முகம் செவந்து இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவும் ரொம்ப பப்ளியாக இருக்காங்க. இன்றைக்கி இந்த இடம்லாம் ரொம்ப, அதை பூஜாரியே சொல்கிறாரு. இன்றைக்கி நான் காலங்காத்தால் பூஜை பண்ணும்போது செல்லியம்மாவும் சிரிச்சிட்டே இருந்தாங்க. இவங்ககிட்டயும் மாற்றம் தெரிஞ்சுதுன்னு. இப்போ தான் நீங்கள் வரீங்க போல இருக்குன்னு சொன்னார். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் நேற்றுலேருந்து இவங்க வர்றது ஒரு அரசியல் நிமித்தமாக ஒரு மகளிர் மாநாட்டுக்கு போக வேண்டியிருந்தது செம்பரப்பாக்கம். ஆனால் அம்மா இங்கே உத்தரவு கொடுத்து கூப்பிட்டுட்டாங்க. இவங்க முக்கியம், இவங்க இருந்தாலே எல்லாத்தையும் சாதிக்கலாம். அதனால் முதல்ல எங்கள் அம்மாவை தான் பார்க்கணும். செல்லியம்மா, கருமாரியம்மா, படவேட்டம்மா பார்க்கணும். என் செல்ல நாகாத்தம்மா பார்க்கணும். அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும். நாகாத்தம்மா கும்பிட்டா என்ன கிடைக்கும் தெரியுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்கும், செல்வ செழிப்பு கிடைக்கும். ஏன்னா நாகலோகத்தில் தானே பொக்கிஷங்கங்கள் எல்லாம் இருக்கும். பெரிய பெரிய சோழர் காலத்து பொக்கிஷம், அரசர் காலத்து பொக்கிஷம் எல்லாம் நாகம்தான் காக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்ட நெருங்க முடியாது. செல்வ செழிப்பை தருவாங்க, புத்திர பாக்கியத்தை தருவாங்க, நமக்கு மாங்கல்ய பலத்தை கொடுப்பாங்க. காலசர்ப தோஷம், செவ்வாய் தோஷம், எல்லா தோஷங்களையும் நிவர்த்திக்கின்ற தன்மை இந்த நாகமாக்கு உண்டு. இந்த நாகமா அனைவருக்கும் கேட்டது வரத்தை தரட்டும். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி மூலமாக இந்த அம்மாவை உங்களுக்கு ஆட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அம்மா நல்ல விஷயங்கள் தரட்டும். எக்கச்சக்கமாக செய்வாங்க. இதை பற்றி ஒரு எபிசோட் ட்ரிசூலம் டிவியில் கூட போட்டிருக்கேன் நான். அந்த லிங்க்கும் தரேன். இந்த அம்மா எத்தனை அற்புதங்கள் புரிஞ்சான்னு சொல்லிட்டு இந்த எல்லையில் இருக்கவங்க அம்மா பேசியிருப்பாங்க. நாகத்தம்மா, படவேட்டம்மா, என் செல்லக்குட்டி அம்மா என்றைக்கும் என்னை வாழ வைக்கட்டும். என்னை வழித்தனையாக என்றைக்கும் கூட்டம் நேரம் வரட்டும். ஓம் சக்தி. அம்மா தாயே.